friends, welcome to Sheila's Kitchen and Vlog. இன்னைக்கு இந்த வீடியோவில் உள்ளி முட்டை வடை செய்யலான்னு இருக்கிறேன். நம்ம எல்லாருமே உள்ளி வடை சாப்பிட்ருப்போம் இல்லை, உள்ளி முட்டை வடை சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த உள்ளி முட்டை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போது வீடியோக்குள்ளாடி போகலாம். உள்ளி முட்டை வடை பண்ணுறதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தோட ஒரு குட்டி பீஸ் இஞ்சியை தோல் நீக்கி வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துடலாம். இப்போ ரொம்பவே வாசனையாக இருக்கும். மல்லி இலை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கறி லீஃப் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். இப்போது வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணலாம். கடலை மாவு சேர்த்த அப்புறம் நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடலாம். கடலை மாவோட இந்த வெங்காயத்தை நல்லா கலந்த அப்புறம் திருப்பி 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கு ரெடி பண்ணி எடுக்கிற மாதிரி இதே பதத்துக்கு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே வடைக்கு உள்ளால் வைக்கிறதுக்காக நான் எக்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது காடை முட்டை தான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். நமக்கு வேணும்னா சாதா கோழி முட்டையே வேக வச்சு வச்சிடலாம். ஆனால் காடை எக்குன்னா முழுசாகவே வச்சிடலாம். பெரிய முட்டையாக இருந்தால் நம்ம கட் பண்ணி தான் அதை வைக்கணும். உங்களோட விருப்பம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். உள்ளி வடைக்கு நம்ம மாவு எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் கை வச்சு கொஞ்சம் தட்டிக்கோங்க. அந்த நடுவில் ஒரு வேக வச்ச எக்கை உள்ளே வச்சு மாவை க்ளோஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் போட்டே ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்படி எல்லா வடைகளையும் நம்ம செய்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான உள்ளி முட்டை வடை ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.